வணக்கம் மக்களே. அடுத்த மாதம் அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மந்தில் நிறைய முக்கியமான அனிமீஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்குது. அப்படி ரிலீஸ் ஆக இருக்கிற அனிமியில் புதுசாக ரிலீஸ் ஆக இருக்கிற நம்ம சாகமோட்டோ டேஸ் அனிமி பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? சரி, நாம் இந்த அனிமியோட மாங்காவானது 2020ஆம் ஆண்டு யூட்டா சுசுகி என்பவரால் ஜப்பானில் ரிலீஸ் ஆகியிருந்தது. அதற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததால இப்போ இதை அனிமியிலேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த அனிமியோட முதலாவது எபிசோட் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆகவும் இருக்குது. முக்கியமாக ஜப்பானீஸ், இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி டப்லேயுமே ரிலீஸ் ஆக இருப்பதாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு 2-3 வீக்ஸுக்கு பிறகு தான் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகும் என்று நாமளும் எதிர்பார்க்கலாம். மற்றும் இந்த அனிமியை 2 பார்ட்டாக பிரித்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த அனிமியில் மொத்தம் 22 எபிசோட் இருக்க போது. இந்த 22 எபிசோடில் முதல் 11 எபிசோட்டை பார்ட் 1ஆகவும் அடுத்த 11 எபிசோட்டை பார்ட் 2ஆகவும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்ட் 1 ஆனது ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து முதல் 11 எபிசோடும் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறமா அடுத்த 11 எபிசோட் ஜூலை மந்தில் ரிலீஸ் ஆகவும் இருக்குது. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இப்போ இந்த அனிமியோட கதைக்குள்ளே போனோம்னா ஸ்டார்டிங்கில் ஹீரோவான சாகமோட்டோவை பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஒரு லிஜெண்டரி கிட்மேனாக இருக்கிற நம்ம சாகமோட்டோவை பார்த்தா எல்லா கெட்டவங்களுமே பயப்படுவாங்க. முக்கியமாக கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாகவே நம்ம கிட்மேன் லிஸ்ட்டில் நம்ம சாகமோட்டோவே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவர் ஒரு நாள் கடையில் ஒரு பொண்ணை பார்த்து காதலில் விழுந்து தான் பார்த்து கொண்டு இந்த கிட்மேன் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகி அந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு குழந்தையுமே பிறகுது. இதுக்கப்புறமா கட் பண்ணி நம்ம ப்ரெசன்ட்ல நம்ம சாகமோட்டோவை காட்டுறாங்க. இப்போ ஆளே ஒரு குண்டான மாதிரி காட்டுறாங்க. என்னடா பயங்கரமாக பில்டப் பண்ணிங்க, இப்போ ஆளே மாறி போயிருக்கிறாரு. இந்த கிட்மேன் வேலையுமே விட்டு இவர் என்னதான் பண்ணுறான்னு நாம எல்லாமே நினைப்போம். ஆனால் இவர் சாதாரணமாக தனக்கு சொந்தமான ஒரு மளிகை கடையிலே ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறாரு. இப்போ இந்த கதையை பார்க்க நம்ம எல்லாருக்குமே லியோ மூவி தான் ஞாபகத்துக்கு வரும். அதில் எப்படி நம்ம விஜய் சார் பார்த்திமனா ஒரு காஃபி ஷாப்பில் வேலை பார்த்து கொண்டிருப்பாரோ அதே மாதிரி தான் நம்ம சாகமோட்டோவுமே இங்கே ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்படி ஒரு நாள் வேலை பார்த்து கொண்டிருக்கீங்க இவரோட வேலை செஞ்ச ஒரு கிட்மேனான ஒரு ஷின் என்ற கேரக்டருமே இந்த கடைக்குள்ள வராரு. இப்போ நம்ம சாகமோட்டோவை பார்த்து ஆளே மாறி போயிட்டேன், அதோட உனக்குள்ள இருக்கிற திறமை எல்லாத்தையுமே நீ இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிற, ஸோ மறுபடியுமே நீ கிட்மேன் வேர்ல்டுக்கு நீ வரணும். இதை கேட்டு நம்ம சாகமோட்டோ முக்கியமாக அந்த ஷின் என்ற கேரக்டர்கிட்ட அவங்களோட முகத்தை பார்த்தாலே அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்களோ அதை ஈஸியாகவே நம்ம ஷின்னுக்கு புரிஞ்சுக்க முடியும். சரி, இவனோட கதைச்சிட்டு இந்த இடத்த விட்டே கிளம்புறாரு. இப்போ நம்ம ஷின்னுக்கு கிட்மேனோட லீடரே கால் பண்ணி சாகமோட்டோவை நீ கொன்னுட்டியான்னு கேட்குறாரு. இல்லை, இப்போ அவன் ஒரு கடையில் சாதாரண வேலை பார்க்குறான், ஸோ அவனால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, அவனை இப்படியே விட்டுருவோம்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கு நம்ம லீடர் அவன் நம்ம கிட்மேனோட ரூல்ஸையே மீறிட்டான், ஸோ அதனால் அவனை கொல்லத்தான் வேணும். இப்போ நீ அவனை கொல்லாட்டி அவனை கொல்றதுக்கு நான் வேற ஒருத்தங்களை அனுப்புவேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஷின் சாகமோட்டோ வேற ஒருத்தங்க கொல்றதுக்கு அவனை நானே கொல்றேன்ட்டு அடுத்த நாள் நம்ம சாகமோட்டோட கடைக்கு கண்ணோட நம்ம ஷின் போகிறாரு. அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸாலாம் பாக்குற? இப்போ கடைக்குள்ள போய் நம்ம ஷின் சாகமோட்டோட கெட்டுக்கு நேராக நம்ம கண்ணை ஃபயர் பண்ணுறாரு. ஆனால் நம்ம சாகமோட்டோ தன் வாயிலிருந்த மாத்திரையை வச்சு அந்த கண்ணிலேருந்து வர புல்லட் வர பாதையே மாற்றிடுறாரு. முக்கியமாக தன் கடையில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் வச்சு நம்ம ஷின்னோட ஃபைட் பண்ணி நம்ம சின்னையுமே மயக்கம் போட வச்சிடறாரு. இப்போ மயக்கத்தில் இருக்கிற நம்ம சின்னமே இப்போ திடீரென எழுப்பி பார்த்தா நம்ம சாகமோட்டோட வீட்டில் இருப்பான். வீட்டில் இருக்கிற எல்லாருமே இப்போ வாங்க சாப்பிடுவோம் நம்ம ஷின்னை கூப்பிட்றாங்க. சாப்பிட முடிச்சா பிறகு எமோஷனல் ஆகி அந்த வீட்டை விட்டு நம்ம ஷின் கிளம்புறாரு. கிளம்பி நம்ம லீடர்கிட்ட வந்து என்னால் சாகமோட்டோவை கொல்ல முடியலை, அவனை இனிமேல் நாம் கொல்ல வேணாம், அவனை விட்டுருவோம் என்று லீடர்கிட்ட சொல்கிறாரு. என்னதான் ஷின் சொன்னாலுமே நம்ம லீடர் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் ஷின் சாகமோட்டோவுக்கு பதிலாக நான் சாகுறேன் என்ற மாதிரி லீடர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு நம்ம லீடருமே சாகமோட்டோக்காண்டி நீயே செத்துப்போ, நீ செத்தியன்னா நான் அவனை ஒன்றுமே செய்ய மாட்டேன்ட்டு நம்ம ஷின்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவர் மைண்டுக்குள்ளே நீ செத்தா நான் என்ன அவனை விட்டுருவானா என்ற மாதிரி நினைக்கிறாரு. நம்ம ஷின்னுக்கு தான் மைண்ட் ரீடிங் பண்ணுற அபிலிட்டி இருக்குது. அதனால் கன்னை நம்ம லீடர் பக்கம் திருப்பி அங்கே சண்டை போடுறாரு. இப்போ இதையெல்லாமே நம்ம சாகமோட்டோ தன் கடையிலேருந்து கேட்டுக்கொண்டு இருந்திருப்பாரு. இதுக்கப்புறமா தன் கடையில் தன்னோட கன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஷின்னை காப்பாற்றுறதுக்காண்டி ஷின் இருக்கிற இடத்துக்கு கிளம்புறாரு. இப்போ ஷின்னுமே பயங்கரமாக சண்டை போட்டெல்லாம் பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் அங்கேருந்து எல்லோருமே நம்ம ஷின்னை பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஷின்னுக்குமே தெரியுது நம்மளால இனி ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம சாக போகிறோம்னு நினைக்கிறாரு. அப்போது அந்த நேரத்தில் நம்ம சாகமோட்டோ அந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே அடிச்சுட்டு வச்சு நம்ம ஷின்னையுமே காப்பாற்றுறாரு. இதை பார்த்த ஷின் எப்படி நீ இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம சாகமோட்டோ உன் கண்ணில் நான் ஒரு மைக்கை மாட்டி வச்சேன், அதனால தான் நான் இப்போ இங்கே வந்தேன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறமா நம்ம ஷின் நாமளும் இந்த கிட்மேன் வேலையிலேருந்து விலகி
சகமோட்டோட கடையில் போய் ஒரு வேலையை பார்ப்போம்னு நினைக்கையே நம்ம சகமோட்டோ ஒரு ஏப்ரனை தூக்கி என்னோட கழுத்தில் மாட்டி என்னையுமே நம்ம கடைக்கு கூட்டின்னு போயிடாரு. இப்போது நம்ம சின்னுமே நம்ம சகமோட்டோட கடையில் தான் வேலை பார்க்குறேன். இப்போது ஒரு பாட்டி வந்து அந்த கடைக்குள்ளே வராங்க. பாட்டிக்குமே இந்த கடையில் ஒரு பொருளை தேடி கொண்டு நிற்பாங்க. நம்ம சின்னுக்கு தான் மைண்ட் ரீடிங் பண்ணுற அபிலிட்டி இருக்கிறதால பொருளை அவங்க ஈஸியாக எடுத்து கொடுத்துட்றேன். சரி, நாமளும் இந்த கடையில் வேலை பார்ப்போம்னு முடிவெடுக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம இந்த அனிமையோட முதலாவது எபிசோடில் கவர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த அனிமையோட கதையை இப்போ கேட்க ஒரு சீரியஸான ஒரு கதையாக தான் இருக்கு. மாங்காய் அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு பயங்கரமான ஒரு காமெடியாக தான் இந்த மாங்காவே கொண்டு போயிருப்பாங்க. பார்த்தாலே தெரிகிறது. சகமோட்டோ டேஸ் அனிமைக்குமே நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்றது நாமளும் எதிர்பார்க்கலாம். சரி, இந்த அனிமி நெட்ஃப்ளிக்ஸில் ஜனவரி 11 ரிலீஸாக இருக்குது. முக்கியமாக கிரன்ச்சிரோலில் ரிலீஸ் ஆகாது. சரி, இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். முக்கியமாக நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.